ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 146வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்ய விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்பது. இதை குறித்து வேதாகமத்தின் மதிப்பீட்டை சற்று நாம் தியானித்து பார்க்கலாம். ஒடுக்கப்படுதல் என்பது அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்ந்து நீடித்து கொண்டு தான் இருக்கின்றது. படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் உடன் படிக்கின்றவர்களாலோ மற்றும் வேறு பல காரியங்களினாலோ ஒடுக்கப்படுகின்றார்கள். வேலை செய்கிறவர்களை எடுத்துக்கொண்டால் மற்றவர்களிடத்திலிருந்து வருகின்ற பொறாமை நிமித்தம் ஒடுக்கப்படுகிறவர்களும், வேலைகளை விட்டு எப்படியாகிலும் அவர்கள் ஓடி போகட்டும் என்கிற நோக்கத்தோடு மிகப்பெரிய உபத்திரவங்களை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். சிலர் பதவி உயர்வுக்கு தகுதியானவர்களாய் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள விடாமல் அநேக மனிதர்களால் ஒடுக்கப்படுகின்றார்கள். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பணம், படிப்பு, அழகு, அந்தஸ்து என்கிற பல காரியங்களின் அடிப்படையில் பல நேரங்களிலும் அநேகம் பேர் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப உறவுகளில் கூட மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கின்றார்கள். இப்படியே ஏராளமான காரியங்களால் பல மனிதர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். அநேக நேரங்களில் இப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று. எப்படி தேவன் இந்த ஜனங்களுக்கெல்லாம் நியாயம் செய்ய முடியும்? ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனம் இதற்கு பதில் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு நெருக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தேவகுமாரன், பரலோகத்தில் இருந்தவர். இயேசு சந்தித்த நெருக்கங்கள் மனிதர்களுக்காகத்தான். ஆகவே இந்த இயேசுவை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை நம்பி இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் இயேசு கிறிஸ்து ஒடுக்கப்பட்ட உங்களுக்கும் நியாயம் செய்வார். அவர் செய்கின்ற நியாயத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் ஒடுக்கப்படுகிற எங்களுக்கு நியாயம் செய்கிறவர் என்று இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகள் மூலமா எங்களை சந்தித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, எங்களுக்காக ஒடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எழுந்தருளி அவர்கள் காரியங்களிலே மாறுதல்களை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.